ராஜன் சார் அப்படின்னாலே துணிச்சலானவர், தைரியமானவர், எங்கேயும் எதையும் பேசுறதுக்கு எந்த தயக்கம் இல்லாதவர், மனசு என்ன பட்டுச்சோ அதை போல்டாக பேசுவார். இன்னொன்று, நம்ம தமிழ் திரையுலக அவ்வளோ நேசிச்சவர், சினிமா மீது அவ்வளோ அக்கறை கொண்டவர். சமீபத்தில் ஒரு படம் தயாரிக்க விட்டாலும் சினிமா மீது உள்ள அக்கறை எப்பவுமே ஒரு குறைஞ்சதில்லை. சினிமாவுக்கு என்ன வேணும், என்ன தேவை, எப்போ எதை பொருள் கொடுக்கணும், தொடர்ந்து பொருள் கொடுத்த ஒரு தயாரிப்பாளர்னா ராஜேஷ். சினிமாலாம் திருட்டு விஷயங்கிறது சினிமா அழிச்சு போச்சு. காவல்துறையோ அரசாங்கமோட கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த அளவுக்கு திருட்டு விசிடி ஒவ்வொரு கடையும் விற்கப்பட்டுச்சு. அது குறிப்பாக பர்மா பஜார் ஒரு தனியாளா ராஜேந்திர ஒரு தனியாள் பர்மா பஜார் உள்ள போகுது, கடையில் போந்து அதை அடிச்சு உடைச்சார். அந்த துணிச்சல்லாம் யாருக்கும் வராது. அது காரணம் அவர் சுயநலத்துக்காக இறங்கலவர். சினிமா அழிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பொதுநலம். அதே மாதிரி மேடையில் நிறைய ஆடியோ லான்ச்சு பூஜை இல்லை நாங்கள் கலந்துருக்கோம். மாதத்துக்கு 2 விட 3 விடாது அவரை சந்திப்பேன். இந்த மாதிரி பூஜையில் ஆடியோ லான்ச்சு அவர் மைக்கை பிடிச்சாலே ஓரளவு பேசுவார். சினிமாவுக்கு என்ன வேணும், சினிமா என்ன தப்பு நடக்குது அதை சுட்டி காட்டுவார். தயாரிப்பில் எப்படி இருக்கணும் அதை எடுத்து சொல்லுவார். அவ்வளவு என்னன்னா நம்மளுக்கு இழந்தது என்ன, ஒரு வெறும் தயாரிப்பாளர், ஒரு 10 படமான தயாரிப்பாளர், 20 படமான தயாரிப்பாளர் இறந்துட்டாரு அப்படிங்கிறது இப்போ இருந்தது. சினிமாவுக்காக போராடின ஒரு போராளி, சினிமா நல்லா இருக்கணும்னு நினைச்ச ஒரு மனுஷன் இன்னைக்கு 85 வயசு. 85 வயசுல ஒருத்தருக்கு இன்னும் தோன்றுறதே தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு வேதனையா இருக்கு. பல வகையில் வரும், இருக்கலாம், இயற்கையான மரணமா இருக்கலாம். ஆனால் ஒரு 85 வயசுல ஒரு மனுஷன் எவ்வளோ நொந்து சுண்ணாம்பை முடிவு எடுத்தாருன்னு நினைக்கும் போதே மனசு ரொம்ப கலங்குது.